இன்றைக்கி சண்டேங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட் ஏதாவது வாங்கலான்னு சொல்லிவிட்டு நம்ம பெட் மார்க்கெட் போனேன். ஸோ என்ன பெட் வாங்கலான்னு யோசிக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டாக் தேவைப்பட்டுச்சு. ஸோ வீட்டுக்குள்ளேயே வளர்க்குற மாதிரி டாக் ப்ரீட் வந்து வாங்கலாம். ஸோ ஒரு மேல் ஃபீமேல் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். அப்போ வந்து நம்ம என்ன ப்ரீட் வளர்க்கலான்னு பார்க்கும்போது சிட்ஸும் வந்து சூப்பராக இருக்கும், வீட்டுக்குள்ளே வளர்க்குறதுக்கு ஈஸின்னு சொன்னாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் இருக்காது அந்த அளவுக்குன்னு சொன்னாங்க. ஸோ வந்து நம்ம இந்த ப்ரீட் வாங்கலான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது நம்ம கண்ணில் எதர்ச்சியாக மாட்டுச்சு. ஸோ எவ்வளோன்னு கேட்டேன் நான். 9000 சொன்னாங்க. வேக்சின்லாம் பண்ணியிருக்கான்னு கேட்டேன். இல்லை வேக்சின் நீங்கள் தான் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேல் பப்பி. ஸோ இதுக்கு வந்து பேர் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன், வேறு பிளட் லைனில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து ரோட் சைடில் எடுக்கிறது கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. நம்ம வந்து கெனலில் வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஸோ ஏன்னா ரேட்டு கொஞ்சம் கூட இருந்தாலும் குவாலிட்டி வைஸ் வந்து அவங்க நல்லா பண்ணி தருவாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு நாள் வருவாங்க, 2 நாள் அடுத்த வாரம் வருவாங்களான்றது டவுட். ஸோ நம்ம கெனலில் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இன்னொரு ரீசன் நான் எதுக்காக மார்க்கெட்டுக்கு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரிங்கு ஆர்டர் கொடுக்கலாம் ஹோமர் பீஜியனுக்குன்னு தான் சொல்லிட்டு வந்தேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டர் ஃபீடர் ரிங் எல்லாமே எடுத்துருக்குறோம். ஹோமர் பீஜியனுக்கு நம்ம ரிங்கும் ஆர்டர் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரிங் வந்து ஒரு பெரிய புறாங்களுக்கு அடையாளத்துக்காக போடலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கிறேன். ஸோ இது நல்லா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேருக்கு பேர் நம்ம ரிங் போட்டு